Hello friends, welcome to Rajavali Education Channel. இப்போ இந்த வீடியோல சிங்கிள் ஃபேஸ் ஏசி ஜெனரேட்டர் பத்தி டீடைலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ளார போலாம். ஆல்டர்னேட் கரண்டோட மெயின் பிரின்சிபல் என்னன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் எப்போ ப்ரொடியூஸ் ஆகும்? மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகிறப்போ எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் ப்ரொடியூஸ் ஆகும். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் எப்போ சேஞ்ச் ஆகும்னா அந்த ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் த கண்டக்டர் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகுறப்போ magnetic flux change ஆகும். So that will induces an electromotive force. Magnitude of induced EMF நம்ம Faraday's law of electromagnetic induction மூலமா calculate பண்ணலாம். அதோட direction Fleming's right hand rule யூஸ் பண்ணி identify பண்ணலாம். Next நம்ம construction பார்க்கலாம். Constructionல two important parts இருக்கு. ஒன்னு வந்து stator, another one is rotor. ஸ்டேட்டார்லயும் அது வந்து டூ காம்பனன்ட்ஸா டிவைட் ஆகுது. ஒன் இஸ் ஸ்டேட்டார் கோர், அனதர் ஒன் இஸ் ஆர்மேச்சர். இதுதான் ஸ்டேட்டார் கோர்னு சொல்லுவோம். இந்த ஸ்டேட்டார் கோர் எதனால செஞ்சிருப்பாங்கன்னா அயான் ஆர் ஸ்டீல் அலாய்னால செஞ்சிருப்பாங்க. இதோட ஷேப் எப்படி இருக்குன்னா ஹாலோ சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பா இருக்கு. இந்த ஸ்டேட்டார் கோரை வந்து லேமினேட் பண்ணியிருப்பாங்க. ஏன் லேமினேட் பண்றாங்கன்னா இந்த ஸ்டேட்டார் ப்ரொடியூஸ் ஆகிற எடி கரண்ட் லாஸ் அவாய்ட் பண்ணணுன்றதுக்காக லேமினேட் பண்ணியிருப்பாங்க. இதோட இன்னர் சர்ஃபேஸில் டூ ஸ்லாட்ஸ் கட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்லாட்ஸ் எதுக்கு கட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஸ்லாட்ஸ்குள்ளார தான் ஆர்மேச்சூர் வைண்டிங்கை வைப்பாங்க. ஸோ அதனால இந்த ஸ்லாட்ஸ் நம்ம என்ன சொல்லலாம்? ஆர்மேச்சூர் ஸ்லாட்னு சொல்லலாம். இதுதான் ஆர்மேச்சூர் வைண்டிங் சொல்றோம். இந்த ஆர்மேச்சூர் வைண்டிங் PQRS இந்த ஆர்மேச்சூர் வைண்டிங் இந்த ஆர்மேச்சூர் ஸ்லாட்ல ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டேட்டாருடைய டூ காம்பனன்ட்ஸ் தட் இஸ் ஸ்டேட்டார் கோர் அண்ட் ஆர்மேச்சூர் வைண்டிங் நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ரோட்டாரோடைய போர்ஷன்ஸை பார்க்கலாம். இதுதான் இந்த காமன் ஷாஃப்ட். இந்த ரோட்டாரை ரொட்டேட் பண்றது யாருன்னா இந்த காமன் ஷாஃப்ட் தான். ஸோ அதோட டூ ஸ்லிப் ரிங்ஸ் எல்லோ கலர்ல இருக்கிறதும் பிளாக் கலர்ல இருக்கிறதும் டூ ஸ்லிப் ரிங்ஸும் இந்த காமன் ஷாஃப்டோட ஜாயிண்ட் ஆயிருக்கு. ஸோ காமன் ஷாஃப்ட் ரொட்டேட் ஆகுறப்போ ஸ்லிப் ரிங்ஸும் ரொட்டேட் ஆகும். இந்த ரெண்டுமே மேக்னெட்டிக் ஃபீல்டு வைண்டிங்ஸ். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வைண்டிங்ஸ்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் பண்றதுக்கு இந்த ஃபீல்டு வைண்டிங்ஸை ஒரு எக்ஸ்டர்னல் டிசி சோர்ஸோட டைரக்ட் கரண்ட் சோர்ஸோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வைண்டிங்ஸோட டெர்மினல் ஸ்லிப் ரிங்ஸோட கனெக்ட் ஆயிருக்கும். இங்க டூ பிரஷஸ் இருக்கு. இந்த டூ பிரஷஸும் ஸ்லிப் ரிங்ஸ்ல ஸ்லைட் ஆயிருக்கும். இதோட மெயின் யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வைண்டிங்ஸ்க்கும் டைரக்ட் கரண்ட் சோர்ஸுக்கும் ஒரு ஜங்ஷனா இந்த பிரஷ் யூஸ் ஆகுது. அப்போதான் டைரக்ட் கரண்ட் சோர்ஸ்லேருந்து கரண்ட் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வைண்டிங்ஸ்க்கு ஃப்ளோ ஆகி இங்க மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். ஃபைனல் பார்ட் ஆஃப் ரோட்டார் இஸ் மேக்னெட்டிக் போல்ஸ், நார்த் போல், சவுத் போல். இது இந்த டயக்ராம்ல இருக்க மாதிரி கனெக்ட் ஆயிருக்கு. இது வரைக்கும் ரோட்டாரும் ஸ்டேட்டாரும் நம்ம தனித்தனியா பார்த்தோம் இல்லையா? இப்போ இது வந்து கம்பைன்டு போர்ஷன் ஆஃப் ஸ்டேட்டார் அண்ட் ரோட்டார். இதை தான் நம்ம ஏசி ஜெனரேட்டர் சொல்றோம். இதுக்கப்புறம் நம்ம ஒர்க்கிங் பிரின்சிபிள பார்க்கலாம். இதுல ஒர்க்கிங் ஃபங்க்ஷனை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக ஸ்டேட்டார் கோரை மட்டும் ரிமூவ் பண்ணியிருக்கோம். இப்போ மேக்னெட்டிக் போல்ஸ் ஹரிசாண்டலா இருக்கு. தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கலாம் இந்த பொசிஷன்ல. இப்போ டிசி சோர்ஸ்லேருந்து டைரக்ட் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அப்போ ஃபீல்டு வைண்டிங்ஸ் ஃப்ளோ ஆகுறப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இந்த மாதிரி இருக்கும், சவுத் டு நார்த் போல். இப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரக்ஷனுக்கு இந்த PQRS கண்டக்டர் எப்படி இருக்குன்னா பெர்பெண்டிகுலரா இருக்கு. அப்போ பெர்பெண்டிகுலரா இருக்கிறப்போ இன்டியூஸ்டு EMF வேல்யூ 0வா இருக்கும். ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0வா இருக்கிறப்போ இன்டியூஸ்டு EMF இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த நார்த் போல் 90 டிகிரிக்கு 0லேருந்து 90 டிகிரிக்கு ரொட்டேட் ஆகுறப்போ EMF வேல்யூ மேக்சிமமாக இருக்கும். ஏன்னா இந்த 90 டிகிரியில் இந்த போல்ஸும் PQRS கண்டக்டரும் பேரலா இருக்கும். ஸோ அதனால இன்டியூஸ்டு EMF வேல்யூ எப்படி இருக்குன்னா மேக்சிமமாக இருக்கும். இந்த இன்டியூஸ்டு EMF-ஓட டைரக்ஷன் நம்ம ஃப்ளமிங் ரைட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஃப்ளமிங்ஸோட ரைட் ஹேண்ட் ரூல் என்ன சொல்லுதுன்னா
ஃபோர்ஃபிங்கரோட டைரக்ஷன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன் ஆகும். தம்போட டைரக்ஷன் இந்த ஃபோர்ஸ் அந்த கண்டக்டரோட டைரக்ஷனாகவும் இருந்ததுன்னா மிடில் ஃபிங்கரோட டைரக்ஷன் இன்டியூஸ்டு கரண்டோட டைரக்ஷனாக இருக்கும். ஸோ அதனால இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரக்ஷன் எப்படி இருக்கு, சவுத்து டு நார்த் இருக்கு இல்லையா, அதனால ஃபோர் ஃபிங்கரை நம்ம சவுத்து டு நார்த் இந்த டைரக்ஷனில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபோர்ஸ் அந்த கண்டக்டர் தம்போட டைரக்ஷனை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஃப்ளமிங்ஸோட ரைட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணி இஎம்எஃப் உடைய டைரக்ஷனை ஐடென்டிஃபை பண்ணோம். ஸோ அதில் ஒரு கான்செப்ட் இருக்கு, என்னன்னா இந்த மேக்னெட்டிக் போல்ஸ் டைரக்ஷனை பொறுத்து இந்த கண்டக்டரோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும். இப்போ இந்த மேக்னெட்டிக் போல்ஸ் கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆகுது இல்லையா, அப்போ இந்த பிக்யூஆர்எஸ் கண்டக்டர் அது எப்படி இருக்குன்னா ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகுற மாதிரி தோணும். ஸோ இதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ இந்த கண்டக்டருடைய பிக்யூ போர்ஷனுக்கு நார்த் போல் வந்து கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகுறப்போ அப்போர்ட் டைரக்ஷன் இந்த அப்போர்ட் டைரக்ஷன் மூவ் ஆகும், அதாவது கிளாக் வைஸ்ல மூவ் ஆகும். அப்போ இந்த கண்டக்டரோட பிக்யூ போர்ஷன் எப்படி இருக்குன்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல மூவ் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ தம்போட டைரக்ஷன் தான் ஃபோர்ஸ் அந்த கண்டக்டர். ஸோ தம்பை என்ன பண்ணணும், டவுன்வர்ட் டைரக்ஷன்ல வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் இந்த கண்டக்டருடைய எஸ்ஆர் போர்ஷனுக்கு இது என்ன பண்ணும், சவுத் போல் நம்ம கன்சிடர் பண்ணும். சவுத் போல் கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆக போகுது. அப்போ ஃபோர்ஸ் அந்த கண்டக்டர் எப்படி இருக்கும், ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இருக்கும். ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இது அப்போர்ட் டைரக்ஷன். அப்போ ரைட் ஹேண்டோட தம்ப் வந்து அப்போர்ட் டைரக்ஷன்ல இருக்கும். எதுக்கு, கண்டக்டரோட எஸ்ஆர் போர்ஷனுக்கு. ஸோ நெக்ஸ்ட் மிடில் ஃபிங்கரோட டைரக்ஷனை வச்சு நம்ம கரண்டோட டைரக்ஷனை ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்போ பிக்யூ போர்ஷனுக்கு மிடில் ஃபிங்கரோட டைரக்ஷன் இன்வர்ட்ல இருக்கு, ஆர்எஸ் போர்ஷனுக்கு மிடில் ஃபிங்கரோட டைரக்ஷன் அவுட்வர்ட்ல இருக்கு. அப்போ இதுல இன்டியூஸ்டு கரண்டோட டைரக்ஷன் எப்படி இருக்குன்னா பிக்யூ வழியா உள்ளார போய் ஆர்எஸ் வழியா வெளியில வருது. ஸோ கரண்ட் டைரக்ஷன் இஸ் PQRS. அப்போ நம்ம இங்க என்ன பண்ணலாம்னா இங்க பாசிட்டிவ் சைன் இங்க நெகட்டிவ் சைன் ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஏன்னா கரண்ட் ஃப்ளோஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் டெர்மினல் டு நெகட்டிவ் டெர்மினல். இப்போ தீட்டா வந்து ஜீரோல இருக்கு, ஜீரோல இருந்து 90 டிகிரிக்கு ரொட்டேட் ஆகுறப்போ இஎம்எஃப் உடைய வேல்யூ அட் 90 டிகிரில மேக்சிமமா இருக்கும். ஸோ ஏன்னா இந்த மேக்னெட்டிக் போல்ஸ் PQRS கண்டக்டருக்கு பேரலா இருக்கிறதுனால இஎம்எஃப் ஓட வேல்யூ மேக்சிமமா இருக்கும். நெக்ஸ்ட் இந்த மேக்னெட்டிக் போல்ஸ் 90 டிகிரிலேருந்து 180 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணுறப்போ இஎம்எஃப் உடைய வேல்யூ மேக்ஸிமம்லேருந்து ஜீரோக்கு வந்துடும். இஎம்எஃப் உடைய டைரக்ஷனை நம்ம ஃப்ளமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து இதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன். ஸோ அதனால ஃபோர் ஃபிங்கரோட டைரக்ஷனில் அப்போர்ட் டைரக்ஷன் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கண்டக்டரோட டைரக்ஷன் ஃபோர்ஸ் அந்த கண்டக்டர் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கு இந்த பிக்யூ போர்ஷனுக்கு, அதாவது கண்டக்டரோடைய பிக்யூ போர்ஷனுக்கு நார்த் போல் கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகுறப்போ டவுன்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கும் இல்லை, இந்த மாதிரி வரும். ஸோ அப்போ கண்டக்டர் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ ரைட் ஹேண்டோட தம்பை வந்து நீங்க இந்த டைரக்ஷன், இது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல வச்சுக்கோங்க, அதாவது லெஃப்ட் சைட்ல. ஸோ அதே மாதிரி இந்த கண்டக்டருடைய எஸ்ஆர் பொசிஷனுக்கு சவுத் போல் கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகுற மாதிரி இருக்கும். அப்போ கண்டக்டர் ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகுற மாதிரி இருக்கும். அப்போ ரைட் ஹேண்டோட தம்பை ரைட் சைட்ல வச்சுக்கோங்க. இப்போ மிடில் ஃபிங்கரோட டைரக்ஷனை வச்சு கரண்டோட டைரக்ஷனை ஐடென்டிஃபை பண்ணலாம். இங்க கண்டக்டரோடைய பிக்யூ போர்ஷனுக்கு மிடில் ஃபிங்கரோட டைரக்ஷன் இன்வர்ட்லையும் ஆர்எஸ் பகுதிக்கு மிடில் ஃபிங்கரோட டைரக்ஷன் அவுட்வர்ட்லயும் இருக்கிறதுனால இன்டியூஸ்டு கரண்டோட டைரக்ஷன் எது வழியா இருக்குன்னா அலாங் PQRSன்னு நம்ம சொல்லலாம். அதனால இங்க பாசிட்டிவ் சைனும் இங்க நெகட்டிவ் சைனும் நம்ம டிரா பண்ணலாம். இப்போ இந்த மேக்னெட்டிக் போல்ஸ் 90 டிகிரிலேருந்து 180 டிகிரிக்கு வரப்போ இஎம்எஃப் வேல்யூ ஜீரோக்கு வரும்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அதுதான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ 90லேருந்து 180 டிகிரிக்கு வந்த உடனே அந்த 180 டிகிரியில் மேக்னெட்டிக் போல்ஸ் PQRS கண்டக்டருக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கிறதுனால இஎம்எஃப் வேல்யூ ஜீரோவில் இருக்கும். அகைன் இஎம்எஃப் உடைய டைரக்ஷன் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஃப்ளமிங்ஸோட ரைட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணணும். ஃபோர் ஃபிங்கரை மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன் வச்சுக்கோங்க. மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன் சவுத் போல் டு நார்த் போல்.
ஸோ ஃபோர் ஃபிங்கரை இந்த டைரக்ஷனில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் தம்போட டைரக்ஷனை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபார் பிக்யூ கண்டக்டர் சவுத் போலோட டைரக்ஷன் கிளாக் வைஸில் இருக்கும். ஸோ அப்போது ஃபோர்ஸ் அந்த கண்டக்டர் பிக்யூ எப்படி இருக்கும்னா ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகுற மாதிரி இருக்கும். அதாவது டவுன்வர்ட் டைரக்ஷனில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி கண்டக்டருடைய எஸ்ஆர் போர்ஷனுக்கு நார்த் போல் கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகுறப்போ டவுன்வர்ட் டைரக்ஷனில் மூவ் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தம்போட டைரக்ஷன் அப்போர்ட் டைரக்ஷன், அதாவது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் வச்சுக்கோங்க. இப்போ மிடில் ஃபிங்கரோட டைரக்ஷனை வச்சு கரண்டோட டைரக்ஷனை ஐடென்டிஃபை பண்ணலாம். இங்க கண்டக்டரோடைய பிக்யூ போர்ஷனுக்கு மிடில் ஃபிங்கரோடைய டைரக்ஷன் அவுட்வர்ட்லேயும் ஆர்எஸ் போர்ஷனுக்கு மிடில் ஃபிங்கரோடைய டைரக்ஷன் இன்வர்ட்லேயும் இருக்கு. ஸோ இதில் இருந்து இன்டியூஸ்டு கரண்டோட டைரக்ஷன் நம்ம என்ன சொல்லலாம், அலாம் எஸ்ஆர் கியூபின்னு சொல்லலாம். அதாவது எஸ்ஆர் வழியாக உள்ளார போய் கியூபி வழியாக வெளியில் வருது. அப்போ இங்கே பாசிட்டிவ் சைனும் இங்கே நெகட்டிவ் சைனும் போடுறோம். ஸோ இதில் இருந்து நம்ம இஎம்எஃப் உடைய டைரக்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குன்றதையும் நம்ம ப்ரூவ் பண்ணலாம். இப்போ நீங்கள் கிளியராக பார்க்கலாம், இந்த மேக்னெட்டிக் போல்ஸ் 180 டிகிரிலேருந்து 270 டிகிரிக்கு ரொட்டேட் ஆகுறப்போ இந்த மேக்னெட்டிக் போல்ஸ் பிக்யூஆர்எஸ் கண்டக்டருக்கு பேரலாக வராதனால தான் இஎம்எஃப் உடைய வேல்யூ 0லேருந்து மேக்ஸிமம் வேல்யூ ரீச் ஆகுது. அதோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது. நம்ம ஃப்ளமிங் ரைட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணி இப்போ தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது, பட் வேல்யூ 0லேருந்து மேக்ஸிமம் ஆகுது. அடுத்தது இந்த மேக்னெட்டிக் போல்ஸ் 270 டிகிரிலேருந்து 360 டிகிரிக்கு ரொட்டேட் ஆகும். அப்படி ரொட்டேட் ஆகுறப்போ இஎம்எஃப் உடைய வேல்யூ மேக்ஸிமம், அதாவது நெகட்டிவ் மேக்ஸிமம்லேருந்து 0க்கு வந்துடும். அதனுடைய டைரக்ஷனை நம்ம ஃப்ளமிங் ரைட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணலாம். இதுதான் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன். அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்ட் மூவ்ஸ் ஃப்ரம் சவுத் போல் டு நார்த் போல். அப்போ இது டவுன்வர்ட் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ அதனால் ரைட் ஹேண்டோடைய ஃபோர் ஃபிங்கரை டவுன்வர்ட் டைரக்ஷனில் வச்சுக்கலாம். இப்போது இந்த போல்ஸோட டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி கண்டக்டரோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும். இப்போது இந்த பிக்யூ கண்டக்டரோட பகுதிக்கு இந்த சவுத் போல் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆச்சுன்னா கண்டக்டர் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகும். ஸோ அதனால் ரைட் ஹேண்டோட தம்போட டைரக்ஷன் லெஃப்ட் சைடில் இருக்கு. நெக்ஸ்ட்டு கண்டக்டரோட எஸ்ஆர் போர்ஷனுக்கு இந்த நார்த் போல் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆச்சுன்னா கண்டக்டர் எப்படி ரொட்டேட் ஆகுற மாதிரி இருக்கும், ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த போர்ஷனோட தம்பை வந்து ரைட் சைடில் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் மிடில் ஃபிங்கரோட டைரக்ஷனை வச்சு நம்ம கரண்டோட டைரக்ஷனை ஐடென்டிஃபை பண்ணலாம். இந்த கண்டக்டரோட பிக்யூ போர்ஷனோட மிடில் ஃபிங்கர் டைரக்ஷன் அவுட்வர்டில் இருக்கு. அதே மாதிரி கண்டக்டரோட எஸ்ஆரில் மிடில் ஃபிங்கரோட டைரக்ஷன் இன்வர்டில் இருக்கு. அப்போ ஃப்ளோ ஆஃப் கரண்ட் எப்படி இருக்குன்னா எஸ்ஆர் வழியாக கரண்ட்டை உள்ளார போய் கியூபி வழியாக வெளியில் வருதுன்னு அர்த்தம். அப்போ கரண்டோட டைரக்ஷன் எப்படி இருக்குன்னா அலாம் எஸ்ஆர் கியூபின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதனால் இங்கே பாசிட்டிவ் சைனும் இங்கே நெகட்டிவ் சைனும் நம்ம ட்ரா பண்ணலாம். இப்போ இந்த மேக்னெட்டிக் போல்ஸ் 270 டிகிரிலேருந்து 360 டிகிரிக்கு ரொட்டேட் ஆக போகுது. அப்போ தான் வந்து ஒரு சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணும். அப்போது 360 டிகிரிக்கு வந்த உடனே இஎம்எஃபோட வேல்யூ 0 ஆகிடும். ஏன்னா இந்த மேக்னெட்டிக் போல்ஸ் எப்படி இருக்குன்னா 360 டிகிரியில் இந்த பிக்யூஆர்எஸ் கண்டக்டருக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். அப்போ பெர்பெண்டிகுலராக இருக்கிறப்போ இஎம்எஃபோட வேல்யூ எப்படி இருக்கும், 0 தான் இருக்கும். இப்போ இஎம்எஃப்க்கும் டைமுக்கும் ஒரு கிராஃப் பிளாட் பண்ண போகிறோம். டைமை வந்து நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்லையும் இஎம்எஃப்பை ஒய் ஆக்சிஸ்லையும் எடுத்துக்கலாம். ஆரிஜின் வந்து 0, அதாவது தீட்டாஸ் ஈக்குவல் டு 0வை நம்ம ஆரிஜின் எடுத்துக்கலாம். இப்போ இனிஷியல் ஸ்டேஜில் இஎம்எஃபோட வேல்யூ 0 தான். நெக்ஸ்ட் அது 90 டிகிரிக்கு ரொட்டேட் ஆகுறப்போ இஎம்எஃபோட வேல்யூ மேக்ஸிமம் ஆகுது. 90 டிகிரிலேருந்து 180 டிகிரி அந்த மேக்னெட்டிக் போல்ஸ் ரொட்டேட் ஆகுறப்போ அகெயின் வந்து இஎம்எஃப் வேல்யூ மினிமம் ஆகுது, அதாவது 0 ஆகுது. நெக்ஸ்ட் 180 டிகிரிலேருந்து 270 டிகிரி அந்த ரொட்டேஷனை கண்டினியூ பண்ணுறப்போ இஎம்எஃப் உடைய வேல்யூ அகெயின் மேக்ஸிமம் ஆகுது, பட் ஆப்போசிட் டைரக்ஷனில் நெகட்டிவ் மேக்ஸிமமாக இருக்கும். இந்த 270லேருந்து 360 டிகிரிக்கு ரொட்டேஷனை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதனால் அந்த
270லேருந்து 360 டிகிரி மேக்னெட்டிக் போல்ஸ் ரொட்டேட் ஆகுறப்போ EMF உடைய வேல்யூ வந்து அகெயின் 0 ஆகுது. ஸோ இந்த கிராஃப்லேருந்து நம்ம என்ன கன்ஃபார்ம் பண்ணலாம்னா ப்ரொடியூஸ் ஆகிற இன்டியூஸ்டு கரண்ட் வந்து ஆல்டர்னேட் கரண்ட்டு நம்ம ப்ரூவ் பண்ணலாம். ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் 0 to 180 டிகிரி ரொட்டேஷனில் பாசிட்டிவ் இஎம்எஃப் வேல்யூ கிடைக்குது. நெக்ஸ்ட் 180 to 360 டிகிரியில் நெகட்டிவ் இஎம்எஃப் கிடைக்குது. ஸோ ப்ரொடியூஸ் ஆகிற இன்டியூஸ்டு கரண்ட் வந்து கரண்ட்டோட டைரக்ஷன் மாறி மாறி வருது. ஸோ ஒன் ரொட்டேஷனுக்கு 2 டைரக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ப்ரொடியூஸ் ஆகிற கரண்ட்டு நம்ம ஆல்டர்னேட் கரண்ட்டுன்றதை கன்ஃபார்ம் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.